நீங்க சொல்லுங்க. ஏன்னா, பறை வாசிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா, அத நெறைய பேர் வந்து ரொம்ப இழிவா பேசுவாங்கல்ல. ஆமாங்க. நீங்க இவ்ளோ வருஷத்துல பார்த்து, அந்த கடந்து உங்க பையன படிக்க வச்சு, அதுக்கப்புறமா நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அத பத்தி. போனா தாங்க எனக்கு அந்த இது. இல்லன்னா கிடையாது. அப்படி இந்த இசைக்கு போனா தாங்க சீவனம். போகலன்னா பட்டினி. அப்படியெல்லாம் இருந்து புள்ளைய படிக்க வைக்கணும்னு போகாத இடமெல்லாம் போய் ஏதோ இந்த இசைய பாட வச்சு இதை அடித்து அதனுடைய இதை கொண்டு வந்து பொழுப்பு செய்வனம் இப்படி ஆச்சுங்க. ஏதோ என் பேரப்புள்ள வந்து அது ஏதோ கடவுள் கொடுத்து அந்த கடவுள் கொடுத்த காலத்தில் அதுக்கு படிப்பு வந்து அது வந்து எங்களை எல்லாரையுமே நல்ல மாதிரியா இந்த பறை இசைக்கு போவாங்க, அண்டை கொத்துவங்க, வரப்பு கொத்துவங்க, செதா உடைப்பாங்க, இப்படி பலான வேலை களை கொத்த கரும்புக்கு களை கொத்த போவாங்க, சவுக்குக்கு களை கொத்த போவாங்க. இப்படி பாடுபட்டு என் பிள்ளையோட படிக்க வைக்க வேணும். நம்ம பிள்ளைக்கு இந்த இது வரக்கூடாது, இந்த கஷ்டம் வரக்கூடாது. எங்கன்னா படித்து அதுவனுடைய தொழிலை கற்றுக்கணும், அது நல்ல மாதிரியா போஷிக்கட்டும். இன்னும் இப்படியெல்லாம் என் பிள்ளையோட அதை என் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சேங்க. என் பிள்ளைக்கு புள்ள பிறந்துங்க. அது பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவும் நல்லா அருமையாக வளர்த்து அத்தை நல்லா ஆளாக்கி சரிகம போகணும் இல்லைங்க. ஏதோ நல்ல மாதிரியா என் பேர பிள்ளை புகழ பேர் எடுத்து கண்டிப்பாப்பா.